வாருங்கள் நேயர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது துருதுரா யோகம் பற்றித்தான். துருதுரா யோகமானது சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகமாகும். சந்திரன் அமர்ந்த வீட்டின் இருபுறமும் கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அந்த அமைப்பிற்கு துருதுரா யோகம் எனப்படும். தெளிவாக சொல்வதென்றால் சந்திரன் அமர்ந்த இடத்திற்கு 2லும் சந்திரன் அமர்ந்த இடத்திற்கு 12லும் கிரகங்கள் இருந்தால் இந்த துருதுரா யோகமானது கிடைக்கும். துருதுரா யோகமானது சூரியனுக்கு பொருந்தாது. அதாவது சூரியனை தவிர்த்த செவ்வாய், குரு, சனி, புதன், சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்கள் எவரேனும் ஒருவர் இருபக்கமும் இருந்தாலும் இரட்டிப்பில் இருந்தாலும் இந்த யோகமானது கிடைக்கிறது. துருதுரா யோகமானது வலிமையான யோகமாகும். சந்திரனுக்கு 2 பக்கமும் புதன், சுக்கிரன் இருந்தால் சினிமா துறையில் பிரபலமாவார்கள். சந்திரனுக்கு 2 பக்கமும் குரு, சுக்கிரன் இருந்தால் சினிமா துறையில் பிரபலமாவார்கள். சந்திரனுக்கு 2 பக்கமும் குரு, சனி இருந்தால் அரசியலில் பிரபலமாவார்கள். சந்திரனுக்கு 2 பக்கமும் புதன், சனி இருந்தால் மக்களின் பிரியமான தலைவராகலாம். தொடர்ந்து வரும் பதிவுகளில் துருதுரா யோகங்களை தனித்தனியான கிரகங்களின் கூட்டணி பற்றி ஆராய்ந்து பார்ப்போம். இப்பொழுது சில உதாரண ஜாதகங்களை துருதுரா யோகத்தினை பற்றி கொடுத்திருக்கிறேன். வாருங்கள் அவற்றினை பார்ப்போம். முதலாவதாக பார்க்க இருப்பது ரஜினிகாந்த், சினிமா நடிகர். இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் மகரத்தில் அமர்ந்திருக்கிறார். இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் அமர்ந்த வீட்டிற்கு 12ல் சுக்கிரனும் சந்திரனுக்கு 2ல் குருவும் அமர்ந்திருப்பதால் துருதுரா யோகமானது ஏற்படுகிறது. இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் அமர்ந்த வீட்டிற்கு 12ல் புதனும் சந்திரனுக்கு 2ல் குரு அமர்ந்திருப்பதால் துருதுரா யோகமானது ஏற்படுகிறது. இவருக்கு 2 துருதுரா யோகங்கள் இருப்பதால் தான் சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தனை இவரால் பெற முடிந்தது. இன்னும் துல்லியமாக சொல்வதென்றால் சந்திரனுக்கு இருவரும் குருவும் செவ்வாயும் வருகிறார்கள். எனவே இவருக்கு 3 துருதுரா யோகங்கள் கிடைத்ததால் உலக புகழினை எளிதாக பெற முடிந்தது. மற்றவர்களிடமிருந்து இவர் வித்தியாசப்பட்டு பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கருணாநிதி ஜாதகம். இவருக்கு சந்திரன் ரிஷபத்தில் உச்சபலம் பெற்றிருக்கிறார். சந்திரன் என்ற ரிஷபத்திற்கு 12ல் புதனும் சந்திரனுக்கு 2ல் சுக்கிரனும் அமர்ந்து துருதுரா யோகத்தினை தருகிறார்கள். இந்த துருதுரா அமைப்பானது சினிமாவில் நாட்டத்தினையும் புகழினையும் பெற்றுத்தரும். அதனால்தான் அவர் சினிமா மூலம் புகழ் பெற்றார். நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது உலக அழகி ஐஸ்வர்யா ராய் ஜாதகம். இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் தனுசுவில் அமர்ந்திருக்கிறார். இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் அமர்ந்த தனுசுவிற்கு 12ல் புதன் அமர்ந்திருக்கிறார். இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் அமர்ந்த தனுசுவிற்கு 2ல் குரு அமர்ந்திருக்கிறார். எனவேதான் இவர் உலக அழகி பட்டத்தையும் பெற முடிந்தது, உலக புகழினையும் பெற முடிந்தது. சினிமாவிலும் நடிப்பதற்கான யோகம் கிடைத்து அதனிலும் உலக புகழ் பெற்றார். நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது அரசியல் தலைவர் வாஜ்பாய் ஜாதகம். இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கிறார். இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் அமர்ந்த விருச்சிகத்திற்கு 12ல் சனி அமர்ந்திருக்கிறார். இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் அமர்ந்த விருச்சிகத்திற்கு 2ல் குரு அமர்ந்திருக்கிறார். இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் அமர்ந்த விருச்சிகத்திற்கு 2ல் புதனும் அமர்ந்திருக்கிறார். இவருக்கு 2 துருதுரா யோகம் கிடைத்திருக்கிறது. மக்கள் செல்வாக்கு, உலக புகழ் பெறுவதற்கு உதவிய யோகமாகும். நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது பக்தியில் ஈடுபட்ட ஸ்ரீ ரவிசங்கர் ஜாதகம். இவர் சிறந்த பக்திமானாகும். இவருக்கும் துருதுரா யோகமானது புதன், குரு, சந்திரன் தொடர்பில் கிடைத்ததால் பக்தி மார்க்கத்தில் உலக புகழ் பெற்றார். இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் மிதனத்தில் அமர்ந்திருக்கிறார். இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் அமர்ந்த மிதனத்திற்கு 12ல் புதன் அமர்ந்திருக்கிறார். இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் அமர்ந்த மிதனத்திற்கு 2ல் குரு அமர்ந்திருக்கிறார். இவருக்கு இந்த அமைப்பில் சுக்கிரன் தொடர்பில் இருப்பதால் துருதுரா யோகமானது 2ம் கிடைத்திருக்கிறது. எனவேதான் இவர் பக்தி மார்க்கத்தில் உலக புகழ் பெற்றார். என்ன நேயர்களே, சந்திரனால் ஏற்படும் துருதுரா யோகம் பற்றி தெரிந்து கொண்டீர்களா? துருதுரா யோகமானது சந்திரன் மற்றும் சூரியனை தவிர்த்த 5 கிரகங்களால் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகமாகும். மீண்டும் சொல்லுகிறேன், துருதுரா யோகமானது சந்திரன் மற்றும் சூரியனை தவிர்த்த மற்ற 5 கிரகங்களால் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகமாகும். இந்த துருதுரா யோகமானது 12 ராசிகளிலும் கிடைக்கும். 12 ராசிகளில் தனித்தனியாக இந்த துருதுரா யோகமானது ஏற்படும். சரியாக சொல்வதென்றால் 180 கோணங்களில் இந்த யோகத்தினை நாம் பரிமளிக்க முடியும். வரும் பதிவுகளில் இந்த துருதுரா யோகத்தினை தனித்தனியாக பார்ப்போம், ஒவ்வொரு வீடாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.